Exercise 9.3 first third sum. Evaluate the following definite integrals. Integration 0 to 1 root of 1 minus x divided by 1 plus x dx. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி root of 1 minus x 1 plus x அதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யல, இன்டகிரேஷனுக்கு ஃபார்முலா இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்டகிரேஷனுக்கு நம்ம ஃபார்முலா வர மாதிரி என்ன செய்யணும், இதை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். 0 to 1 இன்டகிரேஷன் காஞ்சுகேட்டால் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? 1 plus xக்கு காஞ்சுகேட் 1 minus x. ஸோ ரெண்டுத்தையும் என்ன செய்யும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். இன்டகிரேஷன் 0 to 1 1 minus x the whole square divided by 1 square minus x square dx. ஓகேவா? மேலே பாருங்கள் 1 minus x whole square இருக்குது, இங்கே ஒரு ரூட் இருக்குது. இந்த ரூட்டும் மேலே உள்ளதுக்கு மட்டும் என்ன செய்யும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 0 to 1 1 minus x the whole square divided by 1 minus x square dx. ஓகேவா? சாரி, இந்த ஸ்கொயர் இங்கே கேன்சல் ஆகிடுது இல்லையா, அதனால் இந்த ஸ்கொயர் வராது. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த இதுக்கு மட்டும் ரூட் இருக்குது. நியூமரேட்டருக்கு ரூட் கிடையாது, டினாமினேட்டருக்கு மட்டும் என்னது, ரூட் உண்டு. ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு இன்டகிரேஷன் dx டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? அப்போ மேலே வந்து ப்ளஸ்ஸோ மைனஸாலேயோ டேர்ம்ஸ்லாம் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கும் இந்த டினாமினேட்டரை செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். 0 to 1 1 into dxங்கிறது dx மட்டும் எழுதிக்கலாம். டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x into dx divided by root of 1 minus x square. ஓகேவா? இப்போ இந்த 1 minus xன்னு இருக்குது. இந்த டினாமினேட்டர் வந்து என்னது, இந்த 1க்கும் சொந்தம், இந்த xக்கும் சொந்தம் இல்லையா, அதனால் என்ன செஞ்சுக்கலாம், இது தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். இதை மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. நமக்கு இன்டகிரேஷன் dx divided by root of a square minus x squareக்கு ஃபார்முலா தெரியும். அது என்னென்னா sin inverse of x by a நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதனால் இந்த டேர்முக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே x டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்மளுக்கு டேரெக்டாக இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுக்கு போயிடணும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இன்டகிரேஷன் எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. எக்ஸ் பை ஏங்கிறதுல என்ன இருக்குது, 1 ஸ்கொயர் ஆர் 1ங்கும் போது இங்கே ஏக்கு பதிலாக 1 போட்டுக்க போகிறோம். அப்புறம் லிமிட்டாக அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் 0 to 1. ஓகேவா? மைனஸ் இந்த டேர்ம் இருக்குது இல்லையா, இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் எடுக்க போகிறோம். சப்ஸ்டிடியூஷன் எதுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூஷன் எடுக்கணும் அப்படின்னா, எந்த டேர்மை எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்னொரு டேர்ம் கிடைக்குதோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேஷனுக்கு சப்ஸ்டிடியூஷன் எடுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், t is equal to 1 minus x ஸ்கொயர்னு நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt which is equal to 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அதை விட்டுடலாம். ஓகேவா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x into dx. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் 2 into x dx இருக்கு இல்லையா, இது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இன்டகிரேஷனில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். மைனஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, dx இருக்குது. அப்போ 2 இல்லை, அந்த 2 கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம், இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்போ dt by 2 is equal to மைனஸ் எக்ஸ் dx. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இந்த இடத்துல எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு மைனஸ் இந்த டேர்ம் ஹோல் டேர்முக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், dt டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே ப்ளஸ்ன்னு ஆகிடும், ஏன்னா இந்த மைனஸையும் நம்ம சேர்த்து எடுத்துருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிங்க. இந்த இடத்துல என்ன ஆகிடும், dt டிவைடட் பை 2ங்கிறத 1/2ன்னு காமனாக வெளியில் எடுத்துடலாம். கான்ஸ்டன்ட் இல்லையா, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம், டீன்னு எடுத்திருக்கோம். அப்போ டி பவர் ரூட் இருக்கிறதுனால டி பவர் ½. ஓகேவா? லிமிட்ஸ் மாறுமா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸு டி, எக்ஸோட லிமிட் 0வாக இருக்கும்போது டீயோட லிமிட் என்னங்கிறத இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்க வேண்டியதான் ஜஸ்ட்டு. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்துட்டோம்னா 1 மைனஸ் 0ங்கிறது 1ன்னு ஆகிடும். அதே மாதிரி 1ன்னு கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். எக்ஸினுடைய லிமிட் வந்து 1ன்னா டீயோட லிமிட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மைனஸ் 1 0. ஓகேவா? அப்போ இன்டகிரேஷனோட லிமிட்ஸ் என்னவா மாறுது, 0லேருந்து 1க்கு பதிலாக என்ன ஆகிடுது, 1லேருந்து 0ன்னு மாறிடுது. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம், இதுக்கு இன்டகிரேஷன் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது, இந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணிவிடுங்க இந்த இடத்துல. அப்போ என்ன ஆகும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ், அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. இது இந்த போர்ஷனுக்கு உள்ளது. இந்த போர்ஷனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், 1/2 into t பவர் ½ இருக்கு இல்லையா, அதை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன கிடைக்கும்,
t பவர் மைனஸ் ஹாஃப், அதாவது x பவர் மைனஸ் என்னுக்கு இன்டகிரேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x பவர் மைனஸ் n ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் n ப்ளஸ் ஒன். அதாவது நார்மலாக x பவர் n x பவர் n ப்ளஸ் ஒன் டிவைடட் பை n ப்ளஸ் ஒன் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், t பவர் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன்று. லிமிட் வந்து ஒன்றுலேருந்து 0. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு sin inverse of 1 minus sin inverse of 0 plus 1 by 2 into t power 1 minus halfங்கும் போது half. ஓகேவா? அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் half 1 to 0. இப்போது இந்த லிமிட்டை கொண்டு போய் அதுக்கு அப்ளை பண்ண வேண்டியதான். sin inverse of 1னா என்னது, sin எப்போ 1 கிடைக்கும் 90 டிகிரியில், ஸோ பை பை 2 மைனஸ் sin 0 0. ஓகேவா? sin inverse 0 எப்போ கிடைக்கும் 0. ஓகேவா? ப்ளஸ் 1 பை 2 இன்ட்டு இந்த 1 பை 2 கூட கான்ஸ்டன்ட் தான், அதை வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 2 பை 1 அது ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கங்க. இப்போது லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். t எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், 0 போட போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்பர் லிமிட்டுக்கு மைனஸு லோயர் லிமிட் என்னது 1, ஸோ 1 பவர் 1 பை 2. ஓகேவா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்னு பாருங்கள், பை பை 2 மைனஸ் 0ங்கிறது பை பை 2. இங்கே 1 இருக்குது, 0 மைனஸ் 1ங்கும்போது 1. ஓகேவா? மைனஸ் 1 இருக்கும் ஆன்சரில். ஓகேவா? இதுதான் நம்மளோட அந்த இன்டகிரேஷன் ஆன்சர். ஓகே.